பூபதி ஜான் சார் வணக்கம். பூபதி ஜான் சார் 27/9/2025 அன்னைக்கு டைம் வந்து 19 மணி நேரத்தில் அதுலேருந்து 21:45 வரை, அதாவது 7 மணிலேருந்து 8:45 வரேன்னு நினைக்கிறேன். 8:45 சார் 9:45 வரை இந்த நேரத்தில் சம்பவம் நடந்ததாக குறிப்பிட்டு ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க சார். அந்த எஃப்ஐஆரில் 3வது பக்கத்தில் நீண்ட நேர காத்திருப்பு, போதுமான தண்ணீர், அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களும் பாருங்கள் சார். மருத்துவ வசதி இல்லாமல் அதிகமான கூட்டம் காரணமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் மக்களின் உடல்நிலையில் சோர்வு ஏற்பட்டது. இது எஃப்ஐஆரில் இது டாக்டரோட ரிப்போர்ட் இல்லை சார், எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. சோர்வு ஏற்பட்டது. அதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் மிதிபடுதல் ஏற்பட்டு அதனால் 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். மேலும் பலருக்கு காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு முன்னால் போஸ்ட்மார்ட்டம் நடந்துருச்சான்ட்டு எனக்கு தெரியாது. பட் இது லீகல் பாயிண்ட்டாக இது வந்து கோர்ட்டோட ஆர்கியூமெண்ட்டில் கேட்பாங்க. நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க, இதனால தான் இந்த டெத்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டாக்டர், கண்டிப்பாக கேட்பாங்க. அதை கவர்மெண்ட் எப்படியோ ப்ரூவ் பண்ணிட்டு போட்டோம், அது வேறு. ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இவங்க எஃப்ஐஆரில் எழுதியிருக்கிறது ஏதாவது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர்? வாய்ப்பு இருக்கா? சரி, இதுக்கு பின்னால் பெரிய அரசியல் சதி வலை இருக்குது. இந்த 41 பேர் இறந்ததுக்கு திமுக தான் திட்டமிட்டு, இப்போ சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், கோர்ட்டில் வந்து இவங்க சொல்லியிருக்கலாம், சிலதை சொல்லலை, இழப்பீடுகள்லாம் வசூல் பண்ணியிருக்கலாம், எதுவும் பண்ணலை. இந்த அரசாங்கமும் கூட இப்படி ஏதாவது ஒன்று நடக்கட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களோன்ட்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு. இதை செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு நானும் சொல்லலை, செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூக்கு பின்னால் ஏதாவது பெரிய கான்ஸ்பிரசி இருக்குமா? வாய்ப்பு இருக்குது சார். அப்படியா? கான்ஸ்பிரசி வாய்ப்பு இருக்குது. ஓகே. எப்படின்னா இட் இஸ் நாட் அ டைரக்ட் டு த கான்ஸ்பிரசி. ஓகே. அந்த நோக்கத்திற்கான வழித்தடமாக இருக்கும். அதாவது லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காக்னிசம் ஆஃப் அஃபென்ஸ் டு த கல்பபிள் ஹோமிசைடுமாங்க. அதாவது டைரக்டா ஒரு மனிதனை வந்து உயிர் இழப்பதற்கான அந்த குற்றங்களை செய்ய மாட்டான், ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் அதை நோக்கி போகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக, அதிகார வெறி இல்லைன்னா அதிகார வெறி பசிக்காக நடத்தக்கூடிய விலைகள் தான். இதெல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம். அதிகாரத்தை கைப்பற்றுவதும், ரெண்டாவது ஒரு பொருளை, செல்வத்தை கைப்பற்றுவதும் என்ன விளைவு வேணா கொடுப்பாங்க, யாரு எதிராளிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய. ஆனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் தத்ரூவம் நடக்குது இப்போ. அப்படித்தான் நான் பார்க்குறேன். இது என்ன அப்படின்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா அவங்களுடைய இதனுடைய கான்செப்டை மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வைக்கிறாங்க, இந்த போட்டி திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தும் தான், வேற எதுக்குமே இல்லை. அப்போ அதை நோக்கி மூவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, எப்படியாவது நம்மளுடைய இந்த சினிமாவினுடைய பிரபலத்தை வச்சு, மக்களுடைய இது வச்சு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹைப்பை, எப்பவுமே அந்த ஒரு மேனியாவை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுட்டாங்க. மூன்றாவது, நம்ம பேசி இருக்கிற மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் எல்லாம் வந்து குறிப்பாக மக்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரியம் வந்து அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க, லீஷரா இருப்பாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கள சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் இல்லை. இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கூட்டி தலைவர் என்கிற ஒரு மக்கள் மனிதல் இருக்கக்கூடிய ஒரு மேனியாவை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய கூட்டம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நானும் சொல்லியிருக்கிறேன். அந்த 3. 4வது, அவருக்கு பின்னாடி இயக்கக்கூடிய நபர்கள், அவர்களை வந்து அந்த ஒரு நபர்கள் ஒரு கார்ப்பரேட் சிந்தனையில் இருக்கிறாங்க. ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய சிந்தனை எப்படி இருக்குன்னா, ஒரு ஷேர் ட்ரேடிங்காக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், அதை லாபத்தை கொண்டு போவதற்காக என்ன விலை வேணா கொடுக்குறாங்க. ஏன்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன விலைகள் கொடுக்குறாங்க. அந்த மோடஸ் ஆப்பரண்டியை அப்படியே பாலிடிக்ஸில் பண்ண வைக்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் தி மோடஸ் ஆப்பரண்டி. இப்போ ஒரு ஷேர், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனி வந்து மேலே கொண்டு வரணும், ஏன்னா மக்கள் மத்தியில் ஷேரை மேலே கொண்டு வரணும்னா அந்த கம்பெனி எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுறான். கம்பெனி ஹைக் பண்ணுறாங்க, இல்லீகலாக பண்ணுறாங்க, அதனுடைய ஷேரை வந்து அதாவது ஃபால்ட்டாகவே, தப்பாகவே மேலே ஏற்றுறாங்க. ஆனால் ரியலாக இருக்காது.
ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த கார்ப்பரேட் மாஃபியானுடைய ஸ்ட்ராட்டஜி இங்க உள்ள வருது. எப்படி அப்படின்னா இப்ப ஆதவர்ஜன் இருந்திருக்கிறார், அவருடைய வாழ்க்கை இது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனா பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சேர்ந்து டிஎம்கேக்கு ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்து அதிகாரத்தை தொடுவதற்காக மக்களினுடைய மனநிலையை கையில் எடுத்து எந்தெந்த லெவலெல்லாம் கிரியேட் பண்ணா, சோசியல் மீடியா மற்ற எல்லா ஆங்கிள்லையும் கிரியேட் பண்ணா அதை அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே அங்கே பயணம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து விசிகாக்கு பயணம் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து தமிழக வெற்றிகளுக்கு வந்துட்டார். இவர் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட கூட்டிகிட்டு வந்து கூட இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில். ஸோ இது போன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் பின்னாடி இயங்கிட்டு இருக்கு. அந்த ஆங்கிள் தான் இதை பார்க்கணும். டாக்டர், எனக்கு என்னென்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக கும்பமேளா நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் போனாங்க. அங்கே அஃபிஷியலாக அந்த அரசாங்கம் டிக்ளேர் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 37 பேர் செத்து போனாங்க கூட்ட நெரிசல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அகிலேஷ் யாதவ் கிளைம் பண்ணார் 82 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவாச்சும் அவ்வளோ பெரிய வைடர் ஏரியாவில் நடந்த டெத்து நெரிசலில் 37 பீப்புள் தான். ஆனால் இங்கே நடந்திருக்கிறது அதை விட ஜாஸ்தியாக நடந்திருக்குது. இதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்த்துக்கு மேலே 2 நிமிடம் கூட மூச்சு விட முடியாமல் இந்த இறப்பு நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிற ரிப்போர்ட்டு. மேபி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. டாக்டர், அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதில் மூச்சு விடாமல், அந்த வீடியோவை போடுங்கப்பா, மூச்சு விடாமல் பலகீனமானவர்கள், உடல் பலகீனமானவர்கள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த வீடியோலாம் பாருங்க டாக்டர். எப்படின்னாங்க இந்த மாதிரி வெர்டிகல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, வெர்டிகல் மூவ்மெண்ட்ல இறக்க முடியாது. ஓகே. வெர்டிகல் மூவ்மெண்ட்ல இந்த இது வந்து மாஸ் வேவ்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த வெர்டிகல் மூவ்மெண்ட்ல எல்லாம் இருக்கும்போது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஜாயின் போது ஒட்டுமொத்த இது பண்ணும்போது அது மேசிவ் ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகும். மேசிவ் ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகே. அந்த மேசிவ் ஃபோர்ஸ் அப்படி போகும்போது எந்த தடுப்புகள் இது எல்லாமே உடையும். ஓகே. இப்ப சப்போஸ் ஒரு பேரிகார்ட் இருந்தா பேரிகார்ட் உடையும். ஒரு பெரிய இது ஒரு தடுப்பு வச்சிருந்தாங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், அந்த தடுப்பு உடையும். சரி. சின்ன சின்ன பொருள்களால உடையும். சிங்கிள் ஃபோர்ஸ், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஜாயின் பண்ணும்போது ஒரு கூட்டம் வரும்போது அதுல வந்து எனர்ஜி கிரியேட் ஆகுது. தட் இஸ் மேசிவ் ஃபோர்ஸ். அந்த மேசிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ் வரைக்கும் போகும். ஆனா இதுல என்ன சிச்சுவேஷன்னா, இந்த ஃபோர்ஸ் போயிட்டு இருக்குங்க, ஒருத்தர் ஸ்டம்பிள் ஆயிட்டான்னு வச்சுக்கங்க, கீழே விழுந்துட்டான்னா அவன் மேல அத்தனை ஃபோர்ஸும் விழுந்துரும். அதுலதான் பிரச்சனை. இப்ப ஒண்ணு நடந்துச்சு. தண்ணின்னு கேக்குறாங்க. விஜய் வந்து தண்ணி பாட்டில் எடுத்து தூக்கி போடுறாரு. அது வந்து கிரிட்டிக்கல் ஃபால்ட், டேஞ்சரஸ் ஃபால்ட். எப்படின்னு கேளுங்க, டேஞ்சரஸ் ஃபால்ட். இப்ப தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போடும்போது எல்லாமே அவன் வந்து டீஹைட்ரேஷன் இருப்பான். அத்தனை பேர் தண்ணி குடிக்காம இருப்பான் 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஒண்ணு சாப்பாடு இல்லாம இருப்பான், ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். உடம்புல வந்து சுகரோட லெவல் வந்து குறைஞ்சிருக்கும். ஓகே. சுகர் லெவல் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு கோபம் வந்துரும். ஓகே. இரிட்டபிலிட்டி ஆயிருவோம். ஓகே. ஏன்னா பசியில இரிட்டபிள் வந்துரும். ஓகே. மைண்ட் வந்து சாதாரணமா திங்க் பண்ணாது. ஓகே. ஒரு மைண்டும் கரெக்டாவும் வேலையும் செய்யாது. சரி. கோபம் எரிச்சலா வரும். ஒண்ணு டீஹைட்ரேஷன், உடம்புல வந்து வாட்டர் எல்லாம் சோடியம் எல்லாம் போயிருக்கும். ரெண்டாவது ஹைப்போகிளைசீமியா, மூணாவது கன்ஃபியூஷன். ஓகே. ஏன்னா அங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமா இருக்கும் அந்த ஏரியால. ஓகே. நல்ல காத்து இருக்காது. ஏன்னா சுத்தி நிக்கிற இடத்துல ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு மூட்டுக்கும். அப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமா சுவாசிச்சோம்னா நமக்கு கிடினஸ் வரும், மயக்கம் வரும். அந்த காத்துக்காக ஏங்குவோம். தலையை பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருக்க மாட்டாங்க, இப்படி தூக்குவாங்க. எல்லாம் அப்படிதான் தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் தூக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் தூக்குவோம். ஃப்ரெஷ் ஏர் உள்ள இழுக்கணும் ஃப்ரெஷ் ஏர். ஸோ இந்த இதுல வந்து அவர் தூக்கி போடும்போது எல்லாரும் ட்ரை பண்ணி பிடிப்பாங்க. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னு வச்சுங்க, 10 பேர் அத்தனை பேர் ஸ்டாம்பெட். எப்படி ஸ்டாம்பெட் தெரியுங்களா? காலை எடுத்து கால் மேல முதிச்சிருவாங்க, அந்த இது மேல முதிச்சிருவாங்க, நெஞ்சு மேல எது கிடைக்குதோ அங்க மிதிச்சிருவாங்க, எது கிடைக்க முதிச்சிருவாங்க. அப்படி முதிக்கும் பொழுது அவனுடைய கெப்பாசிட்டி நார்மலா 2 நிமிஷம் தான் ஒருத்தனை ஹோல்ட் பண்ண முடியும்னா. நம்ம 2 நிமிஷம் நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான் 2 to 3 minutes. ஓகே. 2 to 3 minutesக்கு மேல நம்மளால தாங்கவே முடியாது. இத பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசின்னு கொண்டு போறாங்க. நீங்க அப்படி இத சொல்ல முடியுங்களா டாக்டர்? இவ்வளவு பெரிய இப்ப என்ன கான்செப்ட் ஆயிருச்சுன்னா, இந்த அதிகாரத்தை தொடுவதற்காக அவர்கள் என்ன வேணாலும் ஒரு அட்வான்டேஜஸ் எடுக்கிறாங்க. இப்ப
இப்போ டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவ்வளவு ஒரு இழப்புகள் இருந்துருச்சு, இவ்வளவு ஒரு உயிர் இருந்துச்சு, இதுக்கு என்ன பண்றாங்க, இதுல பொலிட்டிக்கல் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பொலிட்டிக்கல் கெயின் பண்றது நினைக்கிறதுக்கு இன்னொருத்தர் அக்யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி அக்யூஸ் பண்ணனும்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மாஸ் வந்து அதை பிலீவ் பண்ண வைக்கணும். ஓகே, அப்ப அந்த பிலீவ் பண்ண மாஸே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நம்ம சப்போர்ட் பண்றதுனால நம்ம பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்து மேல ரைஸ் ஆகிறோம். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஓகே டாக்டர். அப்ப இந்த கான்செப்ட்ல ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மூவ் ஆகுது. ஓகே, ஓகே. பிஜேபி உள்ள வருது, ஓகே, அது இதுல பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்குது. புரியுது. ஏடிஎம்கே உள்ள வருது, பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்குது. அப்ப ஒவ்வொருத்தரும் பொலிட்டிக்கல் மைலேஜ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய மாசனுடைய மனநிலையை நம்ம கவர் பண்ணும்போது நம்மளுடைய லெவல் இருக்குல்ல, அது ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆகும்போது பொலிட்டிக்கல் லெவலுக்கு மேல போகுது. இந்த கான்செப்ட்ல மூவ் ஆகுது. ஓகே டாக்டர், என்னன்னா நாங்க யாராக இருந்தாலும் டாக்டர், தன்னை பார்க்க தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ போடுங்க, அந்த தண்ணி போடுற வீடியோவை. இவங்க தடுமாற்றத்தோடு இருக்கிறாங்க, இவ்வளோ மூர்ச்சியாகி கிடக்கிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க, இப்படின்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 யாருக்காக இருந்தாலும் ஒரு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து க்ரௌடு பஸ்ட் ஆகிடுச்சு, 5 மினிட் அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் பேசுகிறத அப்படின்ட்டு சொல்கிற வீடியோலாம் அந்த ஆன் லைவில் அவங்களோட வெப்சைட், அவங்களோட யூடியூப் பேஜ்லேயே இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக விஜய் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமா டாக்டர் வரக்கூடிய நாட்கள்ல? கண்டிப்பாங்க. இப்ப என்ன கான்செப்டோட மைண்ட்ல மூவ் பண்றாங்க அதை வச்சு தான் இருக்கு. சரி, இப்ப ஒரு தலைவர் வர்றாரு, எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறாங்க, இந்த கூட்டங்கள் எல்லாம் என்னுடைய அரசியல்ல ஏத்துக்கிட்டு அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய என்னுடைய தளபதிகள், தொண்டர்கள், அப்ப இது இவங்களை பத்திரமா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப் இருந்துச்சுன்னு வச்சுங்க. தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, அமைதியா இருங்க, பேசாதீங்க, அவர் பண்ணாத, நீ அந்த கூட்டம் பண்ணாத, ஏப்பா கிரௌட கண்ட்ரோல் பண்ணுப்பா, அங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர், ஏப்பா என்னப்பா கிரௌட் அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கான்செப்ட்லயே இல்ல. இது வந்து எப்படி அவருடைய கான்செப்ட் இருக்குன்னா, இது ஒரு ஹைப்பா பாக்குறாரு அவர். ஒரு மாஸ், ஒரே ஒரு கலவரம் மாதிரி ஒரு கூட்டம், பேச்சு, இந்த இது வந்து இன்னும் ரைஸ் ஆகணும், இந்த டெசிபிள். இப்ப எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல பாட்டு போட்டோம்னா அந்த பாட்டு நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுத்தோம், இன்னும் அந்த பாட்டோட டெசிபிளை ஏத்துவோம். ஓகே, ஏத்தி இன்னும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த பவரை கூட்டிக்கிட்டே இருப்போம், அந்த கிரௌடினுடைய எலெக்ஷனை கூட்டுறது. டாக்டர், உங்களுக்கு சைக்காலஜியும் தெரியுங்கிறதுனால, நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டும் கூட அப்படிங்கிறதுனால நான் இதை கேட்கிறேன். இங்க வந்து எஃப்ஐஆர்ல எழுதி இருக்கக்கூடியது பேரா நம்பர் 3ல வந்து கரூர்ல போட்ட எஃப்ஐஆர். தாவேகா கட்சியின் கரூர் ஏற்பாட்டாளர்களுக்கு விஜய் அவர்களின் பொதுக்கூட்டத்திற்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருந்தும் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இருந்த போதிலும் அதிக மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் அந்த நீண்ட தாமதத்தின் காரணமாக அங்கு பல மணி நேரங்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர். இதெல்லாம் இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம். இது நடக்கலன்ட்டு இல்லை, இது வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நிச்சயமாக இது எல்லாம் அஃபிடவிட்டா ஃபைல் ஆகும், ஆதாரங்களா சமர்ப்பிக்கப்படும். டாக்டர், இந்த நீண்ட நேரம் காக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்குல்ல டாக்டர், இது ஏதாவது ஒரு வகையான உளவியல் சிக்கலா? இதுதாங்க கண்டிப்பா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், இது ஒரு யுக்தி. இது வந்து நான் என்ன சொல்றேன், விஜய் இந்த யுக்தியை விரும்புறாரா இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி இதை புஷ் பண்ணுதான்னு தெரியல. ஓகே, அதுதான் நான் ஆரம்பத்திலே டாக் சொல்லும்போது பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதை நோக்கி போகுது அப்படின்னா, நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவர்களை அரசியல் படுத்தி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல சமுதாயமாக, மற்ற சமுதாயத்திலிருந்து ஒரு முன்னோரிய சமுதாயமாக மாற்றணும்னு நினைக்கல. ஏதோ ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு வச்சு நிக்கல. இப்ப டிஎம்கே இருக்கு, திராவிடியன் ஐடியாலஜி எடுத்து வச்சிருக்கு. நாம் தமிழர் இருக்கு, அவர்கள் தமிழ் தேசியம்ங்கிற ஐடியாலஜி எடுத்து வச்சு அவனுக்கு இருக்கக்கூடிய கிரௌடுகளை மாத்துறாங்க. அந்த மாதிரி இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை ஐடியாலஜிக்கல் லெவல்ல அரசியல் படுத்த அவங்க ட்ரை பண்ணாங்க. இப்ப என்னன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், விஜய்க்கு பின்னாடி இருக்க ஃபோர்ஸ் என்னன்னா, இந்த 2027 ஆட்சி பிடிக்கணும், ஹைப்பை கிரியேட் பண்ணணும், மக்களுடைய சைக்காலஜியை கேப்சர் பண்ணி ஃபுல்லா த்ரூ சோசியல் மீடியா எல்லாத்துலயும் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது,
அப்ப அவங்க எல்லாம் கிரேவிங்கா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப அந்த கிரௌட கிரேவிங்கா வைக்கணும். எப்ப பார்க்க போறோம், எப்ப பார்க்க போறோம், எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த கிரேவ் அதிகமாக அந்த கிரேவிங் குறையாம அவங்க அந்த இடத்த விட்டே போக மாட்டாங்க. நீங்க ஒரு ஆடியோ கூட கேட்டிருப்பீங்க, அவங்க அப்பா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுவாரு ஒய்ஃபுக்கு, ஏமா என்ன கூட்டமா இருக்கு, குழந்தைகளா இருக்கு, கஷ்டப்படுறாங்களே, நீ சீக்கிரம் வந்துமா, ஏமா நீ சாப்பிட்றா சாப்பிட்டுக்கு மாமா, சாப்பிட்டு தூங்கு, நான் பார்க்காம வரவே மாட்டேன், எப்படியா இருந்தாலும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப அந்த லேடி என்னன்னா கிரேவிங்ல இருக்கு, எப்படியாவது பாத்துறணும். அந்த கிரேவ் அடையாம அந்த இடத்த விட்டு வர மாட்டாங்க. அப்ப கிரேவிங் வரும்பொழுது அந்த ஃபீலிங் எல்லாம் எலேட் ஆகுது. இதைய கையில எடுத்துக்கிறாங்க. இத பல்ஸ் பிடிச்சிட்டாங்க. யாரு? அங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்கனைசர், அதாவது விஜய்க்கு பின்னாடி இறங்கக்கூடிய சக்தி இந்த பல்ஸை பிடிச்சிட்டு, இந்த பல்ஸை எப்படி நம்மளுடைய பாசிட்டிவா நம்மளுக்கு கொண்டு வர்றது, அப்படியே லெவல்லே வைக்கிறது, அந்த லெவல்லே வச்சு எப்படி பாசிட்டிவா கொண்டு வர்றது, இந்த பல்ஸை பிடிச்சு அதுக்கு ஃபீட் கொடுக்குறாங்க. இது இப்படி பண்ணுங்க, இதுதான் கரெக்ட், இந்த ஸ்ட்ராட்டஜில மூவ் பண்ணுவோம், கரெக்டா இருக்கும், கிரவுட் அற்புதமா இருக்கும், அந்த இடத்துல எலேஷனா இருக்கும். அவர் ஒரு கேள்வி கேட்பார், செய்வீங்களா, செய்வோம், எரப்ட் ஆகும். எரப்ட் ஆகணும், நம்மளுக்கு எரப்ட் ஆகுதா இல்லையா? வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கு அப்பா என்ன மாதிரி, அப்ப அந்த இது கிரியேட் ஆகுது அந்த ஹைப். இது வந்து மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ் சைக்காலஜியை கையில எடுத்துட்டாங்க. அதுல வந்து ஒரு அதுல 40 பேர் சாவறாங்க, கவலை இல்ல, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கழிச்சு கட்டுறது. இந்த மாஸ் சைக்காலஜி தான் முக்கியம். அப்ப இந்த சைக்காலஜியை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் அத்தனை பண்ணுவாங்க. ஓகே.